ஓம் சாந்தி 8/2/2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இறைவனின் உதவிக்கரமாய் சேவை செய்யக்கூடிய உண்மையான மீட்பு படையை சேர்ந்தவர்கள். நீங்கள் அனைவருக்கும் அமைதிக்கான தீர்வை வழங்க வேண்டும். கேள்வி: குழந்தைகள் உங்களிடம் யாரேனும் அமைதிக்கான தீர்வு வேண்டுதல் செய்தால் அவர்களுக்கு எந்த விஷயத்தை புரிய வைக்க வேண்டும்? பதில்: உங்களுக்கு இங்கேயே அமைதி வேண்டுமா? இது அமைதியான உலகம் அல்ல என்று தந்தை கூறுகின்றார். இதை அவர்களிடம் கூறுங்கள். அமைதியானது சாந்தி தாமத்தில் மட்டுமே கிடைக்கும். அதனை மூலவத்தனம் என கூறப்படுகிறது. ஆத்மா ஷரீரத்தில் இல்லாத போது அமைதி இருக்கும். சத்யுகத்தில் தூய்மை, சுகம், அமைதி இவை அனைத்தும் இருக்கும். தந்தைதான் வந்து இந்த பிராப்தியை கொடுக்கின்றார். நீங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். அனைத்து மனிதர்களும் எனக்குள் ஆத்மா இருக்கிறது என புரிந்துள்ளனர். ஜீவாத்மா என கூறுகின்றனர் அல்லவா? முதலில் ஆத்மா, பிறகு ஷரீரம் கிடைக்கிறது. யாரும் தன்னுடைய ஆத்மாவை பார்த்ததில்லை. ஆனால் ஆத்மா என்பதை மட்டும் புரிந்துள்ளனர். எவ்வாறு ஆத்மாவை புரிந்து கொள்ள முடியும், ஆனால் பார்க்க முடியாது? அதேபோல் பரம்பிதா பரமாத்மாவுக்கும் கூறப்படுகிறது, பரமாத்மா எனில் பரம் ஆத்மா. அவரை பார்க்க முடியாது. தன்னையும் தன்னுடைய தந்தையையும் பார்க்க முடியாது. ஆத்மா ஒரு ஷரீரத்தை விட்டுவிட்டு இன்னொரு ஷரீரத்தை எடுக்கிறது என கூறுகின்றனர். ஆனால் சரியானபடி புரிந்து கொள்ளவில்லை. 84 லட்ச பிறவிகள் என கூறுகின்றனர். உண்மையில் 84 பிறவிகள் மட்டுமே. ஆனால் எந்தெந்த ஆத்மாக்கள் எத்தனை பிறவிகள் எடுக்கின்றன என தெரியாது. ஆத்மா தந்தையை அழைக்கிறது, ஆனால் பார்த்ததில்லை, சரியானபடி புரிந்து கொள்ளவில்லை. தன்னை பற்றியே புரிந்து கொள்ளவில்லை எனில் அவர்களுக்கு புரிய வைப்பது யார்? இதைதான் தன்னை உணர்வது என கூறப்படுகிறது. இதனை தந்தையை தவிர யாரும் உணர வைக்க முடியாது. ஆத்மா என்பது என்ன? எப்படி பார்ப்பது? எங்கிருந்து வந்தது? எப்படி பிறவி எடுக்கிறது? இவ்வளவு சின்னஞ்சிறிய ஆத்மாவில் 84 பிறவியின் பங்கு எவ்வாறு பதிவாகி உள்ளது? இதனை பற்றி யாருக்கும் தெரியாது. தன்னை பற்றியும் தந்தையை பற்றியும் புரிந்து கொள்ளவில்லை. இந்த லக்ஷ்மி நாராயணன் கூட மனித நிலையின் உயர் நிலையாகும். இவர்கள் இந்த உயர்ந்த நிலையை எப்படி அடைந்தார்கள் என யாருக்கும் தெரியாது. மனிதர்கள் அவசியம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இவர்கள் வைகுண்டத்தில் எஜமானராக இருந்தனர் என கூறுகின்றனர். ஆனால் அவர்கள் இதனை எப்படி அடைந்தார்கள், பிறகு எங்கு சென்றார்கள் என எதுவும் தெரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது நீங்கள் அனைத்தும் அறிந்திருக்கிறீர்கள். இதன் முன் உங்களுக்கும் எதுவும் தெரியாது. எப்படி குழந்தைகளுக்கு பாரிஸ்டர் பட்டம் பற்றி தெரியாதல்லவா? படித்த பிறகு பாரிஸ்டர் ஆகின்றனர். ஆக இந்த லக்ஷ்மி நாராயணனும் படிப்பின் மூலமாகவே இவ்வாறு ஆகின்றனர். பாரிஸ்டராக, டாக்டர் ஆவதற்கு அனைவரிடமும் புத்தகம் இருக்கிறதல்லவா? இதற்கான புத்தகம் கீதையாகும். இதனை கூறியது யார்? ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்தது யார்? இது யாருக்கும் தெரியாது. இதில் பெயரை மாற்றிவிட்டனர். சிவ ஜெயந்தியும் கொண்டாடப்படுகிறது. அவரே வந்து உங்களை கிருஷ்ணபுரியின் எஜமானனாக ஆக்குகின்றார். கிருஷ்ணர் ஸ்வர்க்கத்தின் எஜமானனாக இருந்தார் அல்லவா? ஆனால் ஸ்வர்க்கத்தை பற்றி கூட யாருக்கும் தெரியாது. பிறகு கிருஷ்ணர் துவாபர் யுகத்தில் கீதை சொன்னதாக ஏன் கூறுகின்றனர்? கிருஷ்ணரை துவாபர் யுகத்தில், லக்ஷ்மி நாராயணனை சத்யுகத்திலும், ராமரை திரேதா யுகத்திலும் கொண்டு வந்து விட்டனர். லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யத்தில் எந்த விதமான இடர்பாடுகளும் இருந்ததாக காட்டப்படவில்லை. கிருஷ்ணருடைய ராஜ்யத்தில் கம்சன், ராமனுடைய ராஜ்யத்தில் ராவணன் இருந்ததாக காட்டியுள்ளனர்.
ராதே கிருஷ்ணரே பிறகு லக்ஷ்மி நாராயணாக ஆகின்றனர் என்பது யாருக்கும் தெரியவில்லை. இதுதான் முற்றிலும் அறியாமை இருளாகும். அறியாமை இருள் என்று கூறப்படுகிறது, ஞானம் ஒளி என்று கூறப்படுகிறது. இப்பொழுது ஒளி ஏற்றுபவர் யார்? அவர்தான் தந்தையாவார். ஞானமானது பகல் என்றும் பக்தியானது இரவு என்றும் கூறப்படுகிறது. இந்த பக்தி மார்க்கமானது பல பிறவிகளாக நடைபெற்று வருகிறது என்றும் உங்களுக்கு தெரியும். ஏணிப்படியில் இறங்கி வந்து கலைகளும் குறைந்துவிட்டது. கட்டிடம் புதியதாக உருவானாலும் பிறகு நாளடைவில் அதன் ஆயுட்காலம் குறைந்துவிடும். 3/4 பங்கு பழையதாக ஆகிவிட்டாலும் பழமையானது என்றுதான் கூறுவார்கள். இவர்தான் அனைவருக்கும் தந்தையாக, அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவராகவும் அனைவருக்கும் படிப்பினை தருபவராகவும் இருக்கின்றார் என்ற நம்பிக்கை குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். அனைவரையும் முக்தி தாமத்திற்கு அழைத்து செல்கின்றார். உங்களிடத்திலும் லட்சியம் இருக்கிறது. நீங்கள் இந்த கல்வியை கற்று தன்னுடைய சிம்மாசனத்தில் அமர்வீர்கள். மற்ற அனைவரும் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். சத்தியுகத்தில் அநேக தர்மங்கள் இல்லை என்பதை கால சக்கரத்தின் சித்திரத்தில் புரிய வைக்கிறீர்கள். அந்த நேரத்தில் மற்ற ஆத்மாக்கள் நிராகாரமான உலகத்தில் இருப்பார்கள். இந்த ஆகாயம் வெற்றிடமாக இருக்கிறது. அனைத்திலும் பரமாத்மா இருக்கின்றார் என கூற முடியாது. காற்றிலும் ஆகாயத்திலும் பகவான் இருப்பதாக மனிதர்கள் புரிந்துள்ளனர். இப்பொழுது தந்தை வந்து புரிய வைக்கின்றார். தந்தையிடம் பிறவி எடுத்த பிறகு உங்களுக்கு கல்வியை தருவது யார்? தந்தையே ஆன்மீக டீச்சராகி கற்பிக்கின்றார். நன்றாக படித்து முடித்து விட்டால் பிறகு உங்களை தன்னோடு அழைத்து செல்வார். பிறகு நீங்கள் இவ்வுலகத்திற்கு வருவீர்கள். இப்பொழுது வேகமாக ஓடுங்கள் என தந்தை கூறுகின்றார். நல்ல முறையில் தந்தையை நினைவு செய்யுங்கள். மற்றவர்களுக்கும் கல்வியை கொடுங்கள். இல்லையெனில் இவ்வளவு பேருக்கு எப்படி கற்பிக்க முடியும்? தந்தைக்கு அவசியம் உதவியாளர்களாக ஆவீர்கள் தானே. இறைவனின் உதவியாளர்கள் என பெருமையாக கூறப்படுகிறதல்லவா? ஆங்கிலத்தில் கூட சால்வேஷன் ஆர்மி, மீட்பு படை என கூறப்படுகிறது. எதற்காக மீட்க வேண்டும்? அமைதி வேண்டும் என்று அனைவரும் கேட்கின்றனர். மற்றபடி அவர்கள், அதாவது மீட்பு படை, அமைதியை வழங்குகிறார்களா என்ன? யார் அமைதியை வேண்டுகிறார்களோ அவர்களிடம் கூறுங்கள், இந்த உலகத்தில் அமைதி வேண்டுமா என தந்தை கேட்கின்றார். இந்த உலகம் சாந்தி தாமம் இல்லையே. அமைதி சாந்தி தாமத்தில் மட்டும்தானே கிடைக்கும். அதுவே மூலவத்தனம் என கூறப்படுகிறது. ஆத்மா ஷரீரத்தில் இல்லையெனில் அமைதி இருக்கும். தந்தை மட்டுமே வந்து இந்த பிராப்தியை தருகிறார். புரிய வைப்பதற்கு உங்களிடம் நல்ல யுக்தி வேண்டும். கண்காட்சியில் கவனித்து பார்த்தால் நிறைய பேருடைய தவறுகள் தென்படும். ஏனென்றால் புரிய வைப்பவர்கள் வரிசைப்படிதான் இருக்கிறார்கள் இல்லையா? அனைவரும் ஒரே மாதிரி இருந்தால், நிமித்த சகோதரி இன்னாரை சொற்பொழிவு செய்ய அனுப்புங்கள் என எழுதுவதற்கு அவசியம் இருக்காது. அட, நீங்களும் பிராமணர் தானே என கூறினால், பாபா என்னை விட திறமைசாலி என கூறுகின்றனர். திறமை மூலமாக மனிதர்கள் உயர்நிலை அடைகிறார்கள் அல்லவா? வரிசைப்படிதான் இருக்கின்றனர். பரீட்சையில் ரிசல்ட் வெளிவரும் போது உங்களுக்கு தன்னை பற்றிய காட்சி கிடைக்கும். பிறகு புரிந்து கொள்வீர்கள், நாம் ஸ்ரீமத் படி நடக்கவில்லை. எந்த விதமான பாவமும் செய்யாதீர்கள், தேகதாரிகள் மீது பற்றுதல் வைத்தீர்கள் என தந்தை கூறுகின்றார். இது பஞ்ச தத்துவத்தால் ஆன சரீரமாக இருக்கிறது. பஞ்ச தத்துவங்களை பூஜை செய்வது, நினைவு செய்வது கூடாதல்லவா? இந்த கண்களால் பார்த்தாலும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாவிற்கு இப்பொழுது ஞானம் கிடைத்திருக்கிறது. இப்பொழுது நாம் வீட்டுக்கு செல்ல வேண்டும். பிறகு வைகுண்டத்திற்கு வருவோம். ஆத்மாவை புரிந்து கொள்ள முடியும், பார்க்க முடியாது. திவ்யமான பார்வையால் தனது வீடு மற்றும் ஸ்வர்க்கத்தை பார்க்க முடியும். குழந்தைகளே, மன்மனா பவ மத்தியாஜி பவ, அதாவது
தந்தை மற்றும் விஷ்ணுபுரியை நினைவு செய்யுங்கள் என தந்தை கூறுகின்றார். உங்களுடைய லட்சியமும் இதுவாகும். இப்பொழுது நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், மற்ற அனைவரும் முக்திக்கு செல்வார்கள் என குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். அனைவரும் சத்தியுகத்திற்கு வர முடியாது. உங்களுடையது தெய்வீகமான தர்மமாகும். இங்கு உள்ளவை மனித தர்மமாகும். மூலவத்தனத்தில் மனிதர்கள் இருப்பதில்லை. இங்குதான் மனித உலகம் இருக்கிறது. மனிதர்களே தமோ பிரதானமாகவும் மற்றும் சதோ பிரதானமாகவும் ஆகின்றனர். நீங்கள் முதலில் சூத்ர குலத்தில் இருந்தீர்கள், இப்பொழுது பிராமண குலத்தில் இருக்கின்றீர்கள். இந்த குலங்கள் அனைத்தும் பாரதவாசிகளுக்குரியது. வேறு தர்மத்தை சேர்ந்தவர்கள் தங்களை பிராமண வம்சி, சூரிய வம்சி என கூற மாட்டார்கள். இந்த நேரம் அனைவரும் சூத்ர குலத்தில் உள்ளனர். உலக மரம் இற்று போய்விட்டது. நீங்கள் பழைய நிலை அடைந்து பிறகு முழு மரமும் இற்று போய் தமோ பிரதானமாகிவிட்டது. பிறகு முழு மரமும் எவ்வாறு சத்தோ பிரதானமாக ஆக முடியும்? சத்தோ பிரதானமான புதிய மரத்தில், அதாவது உலகத்தில் தேவி தேவதை தர்மம் மட்டுமே இருக்கிறது. பிறகு நீங்கள் சூரிய வம்சத்திலிருந்து சந்திர வம்சியாக ஆகிறீர்கள். மறுபிறவியில் வர வேண்டும் அல்லவா? பிறகு வைஷ்யராக சூத்ர வம்சத்தினராக ஆகிறீர்கள். இவை அனைத்தும் புதிய விஷயங்களாகும். நமக்கு கற்பிப்பவர் ஞான கடலாக இருக்கின்றார். அவரே பதீத பாவனராக அனைவருக்கும் சத்கதி தரக்கூடிய வல்லலாக இருக்கின்றார். நான் உங்களுக்கு ஞானத்தை தருகிறேன். நீங்கள் தேவி தேவதையாக ஆன பிறகு இந்த ஞானம் இருக்காது என தந்தை கூறுகின்றார். அஞ்ஞானிகளுக்கு தான் ஞானம் கொடுக்கப்படுகிறது. அனைத்து மனிதர்களும் அஞ்ஞானம் என்ற இருளில் இருக்கின்றனர். நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள். 84 பிறவியின் கதையை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். குழந்தைகள், உங்களிடம் முழு ஞானமும் இருக்கிறது. பகவான் இந்த உலகத்தை ஏன் படைத்தார்? மோட்சம் எங்களுக்கு கிடைக்காதா என்று மனிதர்கள் கேட்கின்றனர். அட, இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட விளையாட்டாக இருக்கிறது. அனாதி நாடகம் அல்லவா? ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொன்றை எடுக்கிறது என நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இதில் கவலைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? ஆத்மா மீண்டும் அடுத்த நடிப்பை நடிக்கும். இறந்தவர்கள் திரும்ப கிடைத்தால் அழலாம், திரும்ப வரமாட்டார்கள் எனில் அழுவதால் என்ன லாபம் இருக்கிறது? இப்பொழுது நீங்கள் அனைவரும் பட்டுதலை வெல்ல வேண்டும். சுடுகாடு போன்ற உலகத்தில் ஏன் பட்டுதல் வேண்டும்? இதில் துக்கம்தான் இருக்கிறது. இன்று குழந்தையாக இருந்து நாளை அதே குழந்தை தந்தையின் சொத்துக்களை அபகரிக்க தயங்குவதில்லை. தந்தையிடம் சண்டை போடுகின்றனர். இதைதான் அனாதை, அதாவது காப்பாற்றுபவர் இல்லாத உலகம் என கூறப்படுகிறது. அவர்களுக்கு அறிவுரை சொல்ல யாரும் இல்லை. தந்தை அப்படிப்பட்ட நிலையை பார்த்து செல்வந்தராக ஆக்குவதற்கு வந்திருக்கின்றார். தந்தை வந்து அனைவரையும் பொக்கிஷம் நிறைந்தவராக ஆக்குகின்றார். அனைத்து சண்டை சச்சரவுகளையும் நீக்குகின்றார். சத்யுகத்தில் எந்த சண்டை சச்சரவும் இராது. முழு உலகத்தில் சச்சரவுகளையும் நீக்குகிறார். பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படும். இங்கு மாதர்கள் அதிகமாக இருக்கின்றனர். இவர்களை அடிமையாக நடத்துகின்றனர். கங்கணம் அணிவிக்கும் பொழுது கணவரே உன்னுடைய ஈஸ்வரன், குரு என கூறுகின்றனர். முதலில் திரு, பிறகு திருமதி என கூறுகின்றனர். தந்தை இப்பொழுது மாதர்களை முன் வைக்கின்றார். உங்களை யாரும் வெல்ல முடியாது. உங்களுக்கு தந்தை அனைத்து நெறிமுறைகளையும் கற்றுத் தருகின்றார். பட்டுதலை வென்ற ராஜாவின் ஒரு கதை இருக்கின்றது. அவை அனைத்தும் உருவாக்கப்பட்ட கதையாகும். சத்யுகத்தில் திடீர் மரணம் ஏற்படாது. சரியான நேரப்படி ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கும். இப்போது இந்த சரீரம் முதுமையடைந்து விட்டது. பிறகு புதியதை எடுத்து சிறிய குழந்தையாக பிறக்க வேண்டும் என காட்சி கிடைக்கும். அதனால் மகிழ்ச்சியோடு சரீரத்தை விடுவார்கள். இங்கு எவ்வளவு வயதானாலும்
நோய்வாய்ப்பட்டாலும் ஷரீரத்தை விட்டால் நல்லது என நினைத்தாலும் இறக்கும் நேரத்தில் அழுகின்றனர். இப்பொழுது நீங்கள் அப்படிப்பட்ட இடத்திற்கு செல்கிறீர்கள். அங்கு அழுவது என்ற பெயரே கிடையாது. அங்கு மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு அளவற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அட, நாம் உலகத்திற்கு எஜமானராக ஆகின்றோம். பாரதம் முழு உலகத்திற்கும் எஜமானனாக இருந்தது. இப்பொழுது துண்டு துண்டாக ஆகிவிட்டது. நீங்களே பூஜிக்கத்தக்க தேவதையாக இருந்து பிறகு பூஜாரியாக ஆகிவிட்டீர்கள். பூஜைக்கு தகுந்தவராக பூஜாரியாக பகவான் ஆவதில்லை. அவரும் பூஜாரியாக ஆகிவிட்டால் பூஜைக்கு தகுதியானவராக ஆக்க முடியாது. நாடகத்தில் தந்தையின் பங்கு வேறுபட்டது. ஒருவர் மட்டுமே ஞானக்கடல். அவர் எப்பொழுது வந்து ஞானத்தை தருகின்றாரோ, அனைவருக்கும் சத்கதி தருகின்றாரோ, அப்பொழுது மகிமையும் ஏற்படுகிறது. அவசியம் அவர் இங்கு வர வேண்டும். நமக்கு படிப்பை கற்றுத் தருபவர் யார் என்பதை முதலில் புத்தியில் பதிய வைக்க வேண்டும். திரிமூர்த்தி, காலச்சக்கரம் மற்றும் கல்பமரம் இவை முக்கிய சித்திரங்கள் ஆகும். நாம் சத்யுகத்தில் வர முடியாது. நாம் இந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் என கல்பமரத்தை பார்த்தவுடன் புரிந்து கொள்வார்கள். இந்த காலச்சக்கரத்தை பெரியதாக உருவாக்க வேண்டும். அதில் தெளிவாக எழுதப்பட வேண்டும். சிவபாபா பிரம்மா மூலமாக தேவதை தர்மம் மற்றும் புதிய உலகத்தை உருவாக்குகின்றார். சங்கரர் மூலமாக பழைய உலகின் அழிவு, பிறகு விஷ்ணு மூலமாக புது உலகின் பரிபாலனை செய்ய வைக்கின்றார். இதனை தெளிவுபடுத்த வேண்டும். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா, இருவருக்கும் தொடர்பு இருக்கிறதல்லவா? பிரம்மா சரஸ்வதி, பிறகு லக்ஷ்மி நாராயணாக ஆகின்றனர். ஏறும் கலை ஒரு பிறவியிலும் இறங்கும் கலை 84 பிறவிகளிலும் ஏற்படுகிறது. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது சரியானதா, நான் கூறுவது சரியானதா என தந்தை கேட்கின்றார். உண்மையான சத்திய நாராயண கதை நான் கூறுகின்றேன். சத்திய தந்தை மூலமாக நாம் நரனிலிருந்து நாராயணனாக ஆகின்றோம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. மனிதர்களை இங்கு தந்தை, டீச்சர், குரு என கூறுவதில்லை. இதுவே முக்கிய விஷயமாகும். குருவை பாபா, டீச்சர் என்றோ கூற முடியுமா? இங்கு சிவபாபாவிடம் ஜென்மம் எடுத்த பிறகு சிவபாபாவே உங்களுக்கு கற்பிக்கின்றார். பிறகு தன்னோடு அழைத்து செல்வார். எந்த மனிதரையும் தந்தை, டீச்சர், குரு என கூற முடியாது. இங்கு ஒரே ஒரு தந்தையை மட்டுமே பரம தந்தை என கூறப்படுகிறது. லௌகீக தந்தையை பரம தந்தை என கூற மாட்டார்கள். ஆனாலும் அனைவரும் அந்த தந்தையை தான் நினைவு செய்கின்றனர். துக்கத்தில் அனைவரும் அவரை நினைவு செய்கின்றனர். சுகமாக இருக்கும் பொழுது நினைவு செய்வதில்லை. ஆக அந்த தந்தை தான் வந்து ஸ்வர்க்கத்திற்கு எஜமானனாக ஆக்குகின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, பஞ்ச தத்துவங்களால் ஆக்கப்பட்ட இந்த ஷரீரத்தை பார்த்தாலும் தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். எந்த ஷரீரதாரியின் மீதும் பட்டுதல் வைக்கக்கூடாது. எந்தவித பாவமும் செய்யக்கூடாது. இரண்டாவது, இந்த உருவாக்கப்பட்ட நாடகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவின் பங்கும் துவக்கமும் முடிவும் இல்லாததாக, அதாவது அழிவற்றதாக இருக்கிறது. ஆத்மா ஒரு ஷரீரத்தை விட்டு இன்னொரு ஷரீரத்தை எடுக்கிறது. எனவே ஷரீரத்தை விடுவதில் கவலை வேண்டாம். பற்றுதலை வெல்ல வேண்டும். வரதானம்: சம்பூர்ண ஆகுதி, அதாவது பலியாகுதல் மூலம் பரிவர்த்தனை விழாவை கொண்டாடக்கூடிய திட சங்கல்பதாரி ஆகுக. சம்பூர்ண ஆகுதி, அதாவது பலியாகுதல் மூலம் பரிவர்த்தனை விழாவை கொண்டாடக்கூடிய திட சங்கல்பதாரி ஆகுக.
விளக்கம்: பூமியே பிளந்தாலும் தர்மத்தை விடாதீர்கள் என்ற பழமொழி உள்ளது போல், எவ்வித சூழ்நிலை வேண்டுமானாலும் வரட்டும், மாயாவினுடைய மகாவீர் ரூபம் முன்னால் வரட்டும், ஆனால் தாரணையை விடக்கூடாது. சங்கல்பத்தின் மூலம் தியாகம் செய்யப்பட்ட பயனற்ற பொருட்களை சங்கல்பத்திலும் கூட ஸ்வீகாரம் செய்யக்கூடாது. சதா தன்னுடைய சிரேஷ்டமான ஸ்வமான், சிரேஷ்டமான நினைவு மற்றும் சிரேஷ்டமான வாழ்க்கையினுடைய சக்திசாலி ரூபத்தின் மூலம் சிரேஷ்டமான நடிகராகி சிரேஷ்ட தன்மையின் விளையாட்டை விளையாடிக் கொண்டே இருங்கள். பலவீனங்களின் அனைத்து விளையாட்டும் முடிவடைய வேண்டும். எப்பொழுது அப்பேற்பட்ட சம்பூர்ண பலி செய்வதற்கான சங்கல்பம் திடமாக இருக்குமோ அப்பொழுது பரிவர்த்தனை விழா நடக்கும். இந்த விழாவின் தேதியை இப்பொழுது குழுவாக சேர்ந்து தீர்மானித்திடுங்கள். ஸ்லோகன்: உண்மையான வைரமாகி தன்னுடைய அதிர்வலைகளின் ஜொலிப்பை விஸ்வத்தில் பரப்புங்கள். உண்மையான வைரம் ஆகி தன்னுடைய அதிர்வலைகளின் ஜொலிப்பை விஸ்வத்தில் பரப்புங்கள். அவ்யக்த இஷாரா: ஏகாந்த பிரியராகுங்கள். ஒற்றுமை மற்றும் ஏகாகிருதாவை தனதாக்குங்கள். இப்பொழுது சாதாரண சேவைகள் செய்வது இது ஒன்றும் பெரிய விஷயமல்ல. ஆனால் சீர்கெட்டதை சீர்படுத்துவது, வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டு வருவது, இதுவே பெரிய விஷயமாகும். முதலில் ஒரே வழி, ஒரே பலம், ஒரே நம்பிக்கை மற்றும் ஒற்றுமை உடன் இருப்பவர்களிடத்தில் சேவையில் வாயுமண்டலத்தில் இருக்க வேண்டும் என்பதையே பாப்தாதா கூறுகின்றார். ஓம் சாந்தி.